தமிழஞ்சங்களுக்கு கோடங்கியின் அன்பு வணக்கம். சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்கியதுமே இன்னைக்கு அவையே ஆரம்பிச்சதுமே போர்க்களம் ஆயிடுச்சு, தீப்பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லா தரப்பிலும் பரபரப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் திமுக எந்திரிச்சு கத்த ஆரம்பிக்குது, ஒரு பக்கம் ஆளுங்கட்சி தரப்பினர் எழுந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. சபாநாயகருக்கு ரெண்டு பேரையும் சமாளிக்கிறதே பெரிய பாடாக இருக்கு. உண்மையிலேயே சபாநாயகருக்கு ஒரு பெரிய பாராட்டு பத்திரம் வாசிக்கலாம் நம்ம. ஏன்னா சபாநாயகர் என்பவர் எல்லாருக்கும் பொதுவானவர். அந்த அவை அவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். அவர் உட்காருங்கன்னு சொன்னா உட்காரணும். அவர் எந்திரிச்சு நின்ட்டாருன்னா யார் எந்த உறுப்பினர் எழுந்து நின்றாலும், அமைச்சராக இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும், முதலமைச்சராக இருந்தா கூட உட்கார்ந்துடணும். சபாநாயகர் எழுந்து ஏஞ்சி நின்று மைக்ல பேச ஆரம்பிச்சாருன்னா அதுதான் மரபு. ஆனா இன்றைக்கு சபாநாயகர் ஏஞ்சி நின்று கத்திக்கிட்டு இருக்காரு. ரெண்டு பக்கமும் ஒரே கூச்சல் குழப்பம் தான். ஒரு வழியாக அவர்களை சமாதானப்படுத்துகிறார். அதற்கு என்ன காரணம்னா, திமுக உறுப்பினர் யார் பேச எந்திரிச்சாலும் அந்த தாவேகா தரப்புல அமைச்சர்கள்ன்ற பேர்ல இருக்கிற மரபு தெரியாதவர்கள் உடனே வார்த்தைக்கு வார்த்தை எதையாவது ஏடாகுடமா சொல்லி அந்த வார்த்தைகள் அவை குறிப்பிட்டு நீக்கப்படுவது தினந்தோறும் நடக்கிற வாடிக்கையா போச்சு. அது குறிப்பாக இந்த சிடி நிர்மல்குமார்னு ஒரு அமைச்சர், அவர் யாருன்னு உங்களுக்கு புரியலையா? அரட்ரவுசர் அமைச்சர், RSS அமைச்சர். இவர் எப்ப பேசினாலும் ஏழரை கூட்டுறது மட்டும்தான் இவருக்கு திமுகவை ரொம்ப கேவலமாக பேசலன்னா அவருக்கு தூக்கம் வராது, சோர்த்துன்றது இறங்காது போல இருக்கு. அதனால அவர் தொடர்ச்சியாக தகாத வார்த்தையிலேயே ரொம்ப அழகா பேசுற மாதிரி பேசி சபாநாயகர்கிட்ட வாங்கப்படுவாரு. அவர் பேசுற வார்த்தையை அவைக்கு நீக்கிட்டே இருப்பாரு. அதே மாதிரி இன்னொரு நபர் யாருன்னா, நம்ம வளர்ந்த அமைச்சர் ஆதவ அர்ஜுனா. இவரும் எப்ப பேசினாலும் அவர் பேச்சை அவைக்கு நீக்கிறது சபாநாயகருடைய வாடிக்கையா போச்சு. அதே மாதிரி இன்னொரு ஷேடோ சிஎம் ஒருத்தர் இருக்காரு, ராஜ்மோகன். அவர் துறை சார்ந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல துப்பு இருக்காது. ஆனா முதலமைச்சர் சார்ந்த துறைக்கு பதில் சொல்லுவார். எப்படின்னா, கல்வித்துறைக்கு பதில் சொல்ல துப்பு இருக்காது, காவல்துறைக்கு பதில் சொல்லுவார். இந்த அமைச்சர்கள் எல்லாம் ஷேடோ சிஎம் மாதிரி சீன் போடுறாங்க அவையில. இவர்கள் பெரும்பாலும் இவர்கள் பேசின பேச்செல்லாம் அவைக்கு நீக்குவது சபாநாயகருக்கு வாடிக்கையா போச்சு. இதுதான் இன்றைக்கும் நடந்தது. இன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் அவர் ஏஞ்சி பேச அன்னைக்கு அவையில் அவர் இல்லை. ஸோ இன்றைக்கு பேசும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார். என்னன்னா, முதலமைச்சர் மரியாதைக்குரிய மாண்புமிகு சோசப்பு விஜய் அவர்கள் அவருடைய டேபிள்ல 3 ஃபைல் வச்சிருக்கேன், என்ன திறக்க வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் இப்போ அவருக்கு சொல்றேன், ஏங்க திறக்காம வச்சிருக்கீங்க, அதை திறங்க. அதை தவறு இருந்ததுன்னா ஆக்ஷன் எடுங்க, யாராக இருந்தாலும் பரவாயில்ல நீங்க எடுங்க, அதெல்லாம் உள்ள வச்சிருக்கேன்னு சினிமா பஞ்ச் டயலாக் பேசாதீங்கன்னு தான் சொன்னார். அவ்வளவுதான். ஒரே கூச்சல் குழப்பம், ஒரே பயங்கர கலப்புறம். இந்த பக்கம் ராஜ்மோகன் ஒரு பக்கம் எந்திரிக்க அமைச்சர், இன்னொரு பக்கம் ஆதவ் ஒரு பக்கம் எந்திரிக்க, ஒரே கூச்சல். போதா குறைக்கு இவர்களுக்கு பதிலடி கொடுக்குற விதமா திமுகவும் ஏஞ்சி ஒரே கோஷம். இதுல ராஜ்மோகன் ஒரு வார்த்தையை விட்டார். அதுதான் இங்க அவையில வெளியே பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் கேமராமேன்களை யார் கட்டுப்படுத்துகிறா அப்படின்றது வெளிப்படையா தெரிஞ்சிருச்சு. கேமராமேன்களுக்கு உத்தரவு போடுறார். எப்படி உத்தரவு போடுறாருன்னா, எப்பா கேமராமேன், எதிர்கட்சி பண்ற எல்லாத்தையும் திருப்பி காட்டுப்பா, திருப்பி காட்டு, அவங்க லட்சணம் என்னன்னு மக்களுக்கு தெரியட்டும், அப்படி திருப்பி காட்டு அப்படின்னு அவங்க கோஷம் போடுறதை காட்டுவதற்கு கேமராமேன்ட்ட உத்தரவு போடுறாரு. அப்பதான் கேமரா எதிர்கட்சி பக்கமா திருப்புது. இது நாள் வரைக்கும் நேரலைன்னு ஒரு பம்மாத்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு தாவேக அரசாங்கம். இந்த அரசாங்கம் அமைந்து சட்டப்பேரவை நிகழ்வுகள்லாம் நேரலை காட்டுகிறோன்னு பெருமை பீத்திக்கிற இந்த தாவேக அரசாங்கம், குறிப்பா நம்முடைய மரியாதைக்குரிய மாண்புமிகு சப்பு விஜய் தலைமையிலான இந்த அரசாங்கம் நேரலைன்னு என்ன காட்டுவாங்க தெரியுமா? கேமராமேன் எப்பவுமே சபாநாயகருக்கு தான் அப்படியே வச்சிருவார், கேமராவை ஸ்டெடிக்க அப்படியே வச்சிருவார். அதுக்கப்புறம் அதிகப்படியா திருப்புனா முதலமைச்சர் பக்கம் திரும்பும், அதுக்கப்புறம் ஆளுங்கட்சி பக்கம் திரும்பும், ஆதவ் ஏஞ்சா அவர் பக்கம் திரும்பும், நிர்மல்குமார் ஏஞ்சா அவர் பக்கம் திரும்பும், அருண்ராஜ் ஏஞ்சா திரும்பும், புஷியானந்த் ஏஞ்சா திரும்பும் கேமரா, அதுக்கப்புறம் ராஜ்மோகன் ஏஞ்சா திரும்பும். ஆளுங்கட்சிகள் யாராவது எந்திரிச்சாங்கன்னா அவங்க பக்கம் கேமரா திரும்பி பேசுவதற்கு வாய்ப்பு, அவங்க பேசுவதே காட்டும். எதிர்கட்சி வரிசையில யாரையாவது பேசுகிறார்கள் என்று சொன்னால் அப்போது மட்டும் கேமரா அவங்களை காமிக்கும் தவிர, மற்றபடி குரல் எழுப்பும் போதோ, கோஷம் போடும் போதோ, எதிர்வினை ஆற்றும் போதோ கேமரா எதிர்கட்சிகள் பக்கம் திரும்புவதே இல்லை. ஆளுங்கட்சி அவதூறு பரப்பினா கூட, அதை மேஜை தட்டி அவங்க குதூகூலம் அடைஞ்சுக்கிட்டா கூட, ஆர்கசம் அடைஞ்சுக்கிட்டா கூட, அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற எதிர்கட்சிகளுடைய அந்த முகபாவனைகள், எதிர்கட்சிகளுடைய செயல்பாடுகள்லாம் கேமராவில் காட்டப்பட்டதே கிடையாது. இதுக்கு பேர் நேரலை அல்ல, இதுக்கு பேர் ஓரவஞ்சனை, இதுக்கு பேர் ஏமாத்து வேலை. ஆனா நாங்க நேரலை கொடுக்குறோம்னு ஒரு சீனை போட்டுக்கிறது. ஓகே, எனிவே அதுதான் இன்றைக்கு பேரவையில அவ்வளவு கூச்சல் குழப்பம் வரும்போதும்
எப்பா எதிர்கட்சி பக்கம் காட்டு, அப்ப பண்றதுதான் மக்களுக்கு தெரியும்னு சொன்ன உடனே கேமரா திரும்புது. ஏன் எல்லா நேரங்களையும் கேமரா 360 டிகிரில சுழண்டா என்ன யாருன்னா குறைஞ்சிட போகுது? கேமராமேனுக்கு அப்ப யார் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறான்னு தெரிஞ்சு போச்சா? அப்ப ராஜ்மோகன் உத்தரவுப்படி தான் இங்க நேரலை நடக்கிறது என்பது இன்றைய அவர் செய்கையின் மூலமாக வெளிப்பட்டு விட்டது. சரி, இப்ப நம்ம பேச வந்த விஷயம் அது இல்லை. என்னங்க இவ்வளவு நேரம் பேசிவிட்டு அது இல்லைன்றீங்கன்னா, ஆமா இதெல்லாம் சட்டமன்றத்தில் நடந்த நிகழ்வுகளுடைய விஷயம். ஆக்சுவலா உதயநிதி ஸ்டாலின் சொன்னார் இல்லையா, எதிர்கட்சி தலைவர், இந்த மாதிரி உங்களுக்கு தைரியம் இருந்தா அதை ஓபன் பண்ணுங்கன்னு. அப்ப நியாயப்படி ஓபன் பண்ணிடணும், அவர் தானே பேசணும். முதலமைச்சர் அதுக்கு பதில் சொல்லல, உட்கார்ந்துருக்காரு. உட்கார்ந்துக்கிட்டு இன்னொன்னு என்ன சொன்னார்னா, ஜோசியம் உங்களுக்கு ஜோசியர் குறிச்சு கொடுத்தா தான் ஓபன் பண்ணுவீங்களான்னு கேட்டார். ஓபன் பண்ணுவீங்களான்னு கேட்ட உடனே நம்ம ஆர்எஸ்எஸ் அமைச்சர் ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அரட்ரவுசர் அமைச்சர், அவருக்கு உடனே டக்குன்னு பொங்கிரும் இல்லையா. உடனே அவரு எந்திரிச்சு ஜோசியரை பார்த்து மஞ்சள் துண்டு போட்ட கதையெல்லாம் எங்களுக்கும் தெரியும்னாரு. இது இவர் கருணாநிதியை குறித்து சொன்னார்ன்றது எல்லாருக்கும் தெரியும். இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது, இதுல எதுவும் மறைவே கிடையாது. ஆனால் ஆமா நாங்க இப்படிதான் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க தாவேக்கா. ஜோசியம் பார்த்து தான் நாங்க டேபிள்ல வச்சிருக்கோம், ஜோசியர் சொன்னாதான் நாங்க ஜோசியர்ன்ற வார்த்தை கெட்ட வார்த்தை கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. யாரு உதயநிதி பேசும்போது ஜோசியர் என்ற வார்த்தை கெட்ட வார்த்தை கிடையாது, ஏன்னா ஜோசியருக்கு பதவி கொடுக்க பாத்தீங்க நீங்க, அதனால அது கெட்ட வார்த்தைலாம் கிடையாது. அவர் சொன்னாதான் ஓப்பன் பண்ணுங்க, தயவு செய்து நான் சொல்றேன் ஓப்பன் பண்ணிருங்க. அதுல என்ன இருந்தாலும் நாட்டு மக்களுக்கு தெரியட்டும், யார் தவறு செஞ்சாலும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால இந்த பம்மாத்து வேலை, உருட்டுறது, மிரட்டுறது, இந்த மாதிரி சினிமா பஞ்ச் டயலாக்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இன்றைக்கு அவையில பெரிய போர்க்களமா வெடிச்சுது. இதெல்லாம் ஒரு மாதிரியா சபாநாயகர் சமாளிச்சு, ஆனால் அதுவரை முதலமைச்சர் சப்பு விஜய் வாயே திறக்கல, கம்முன்னு வந்தார். அவருக்கு பதில் அவருடைய அந்த வாய்கள் இருக்குல்ல, அது அவர் வாயை பேசாது, அவர் வாயின்னு ஒன்று இருக்கு, ஒரு 4-5 வாய் இருக்காங்க, அந்த வாய்கள் தான் பேசிக்கிட்டு இருந்துச்சு. அதுல ஒரு வாய் ஆதவ அர்ஜுனா, இன்னொரு வாய் நம்ம கல்வி அமைச்சர் ராஜ்மோகன், இன்னொரு வாய் அரட்ரவுசர் அமைச்சர் நம்ம ஆர்எஸ்எஸ் அமைச்சர் நிர்மல்குமார். இவங்க தான் பொங்கிட்டு வந்தாங்க. இதெல்லாம் முடிஞ்சு ஒரு மாதிரி அமைதியா ஒரு செட்ரேட் ஆச்சா, உடனே ஓபிஎஸ் பேசுவதற்கு அனுமதி கேட்டார். அவருக்கு அனுமதி, முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் ஏதோ பேசுறாரு, பேசுங்க அப்படின்னாரு. அப்படி பேசும்போது அவர் சைலண்டா பால போட்டுறாருங்க. அவர் பேசும்போது சொன்னார், எதிர்கட்சி தலைவர் என்பது எல்ஓபி, அதாவது இந்த அப்போசிஷன் பார்ட்டி இருக்குல்ல, லெஜிஸ்லேட்டிவ் அப்போசிஷன் பார்ட்டி அப்படின்ற இந்த எல்ஓபி அப்படின்னு சொல்லப்படுகிற எதிர்கட்சி தலைவருக்கு என்ன பவர் இருக்கு தெரியுமா? ஒரு கேபினெட் அமைச்சருக்கு என்ன பவர் இருக்கோ அந்த பவர் இருக்கு. அவர் பேச எந்திரிச்சார்னா, வேற யார் பேச எந்திரிச்சாலும் சபாநாயகர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் பேசணும். நானும் பல முறை பார்த்துருந்தேன் அவையில, அவர் பேச எந்திரிக்கும் போது குறுக்க அந்த அமைச்சர் எந்திரிக்கிறாரு, இந்த அமைச்சர் எந்திரிக்கிறாரு, உங்கள்கிட்ட பர்மிஷனே கேட்க மாட்டாங்க. பலமுறை அவர் எந்திரிச்சவர் உட்கார்றாரு. இதெல்லாம் அவையினுடைய மரபுக்கு அழகில்ல. ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு உரிய மரியாதை வழங்குற வேலையை முதல்ல மரியாதையோடு மாண்போடு மரபு தெரிஞ்சு நடந்துங்க அப்படின்னு ஒரு பெரிய பால போட்டார். அவர் பேசியதை சபாநாயகரால தட்ட முடியல, ஏன்னா அவர் சரியான ஒரு விஷயத்த சொன்னார். அதனால அவர் பேசுறதை அவரால் இல்ல கரெக்ட், நீங்க சொல்றதை நான் குறிப்பெடுத்துக்கிறேன், இனிமே சரியாக அது மாதிரியாக ஃபாலோ பண்ணிக்கிறேன்ற ரேஞ்சில் சபாநாயகர் அதை சமாளிக்கிறார். உண்மையிலேங்க சமாளிப்பு திலகம், சமாளிப்பு நாயகர் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டங்கிட்ட ஏதாவது கொடுக்கறதா இருந்தா அது நம்ம சபாநாயகருக்கு கொடுக்கலாம், ஜேசிடி பிரபாகர் அவர்களுக்கு கொடுக்கலாம். அவர் சிரிச்சுக்கிட்டே பயங்கரமா பேலன்ஸ் பண்றாருங்க. அவருக்கு நல்லா தெரியுது ஆளுங்கட்சியில இருக்கிற அமைச்சர்களுக்கு பேச தெரியல, அசிங்கமா வாயை விட்டு மாட்டிக்குதுங்க. நம்மளே பல முறை அவங்க வார்த்தையை அவைக்குள்ள நீக்கிட்ட, இன்னைக்கு கூட நீக்கியிருக்காரு. இன்னைக்கு கூட ஆதவ் பேசின வார்த்தையை நீக்கியிருக்காரு, நிர்மல்குமார் பேசின வார்த்தையை நீக்கியிருக்காரு. இன்னைக்கு கூட பல வார்த்தைகள் அவைக்குள்ள நீக்கப்படுகிறது. இது எல்லாம் யாரால் அப்படின்னா இவங்களுக்கு தெரியல, அசம்பிளில என்ன பேசணும் எப்படி பேசணும்னு தெரியாதனால, ஆர்வ கோளாறுனால நாங்களும் சினிமால பொது மேடையில பஞ்ச் டயலாக் பேசுற மாதிரி பேசிடுறாங்க. அதை சமாளிக்கிறதுக்கு ஒரு திறமை வேணும்ல, அந்த திறமை நம்முடைய ஜேசிடி பிரபாகர் அவர்களுக்கு மிக அழகாக இருக்கிறது. அவர் பெரும்பாலும் எல்லா சபாநாயகர்களும் ஆளுங்கட்சிக்கு தான் ஜால்ரா அடிப்பாங்க, ஆளுங்கட்சிக்கு தான் கடுமையா இசைக்கருவி வாசிப்பாங்க. ஆனா இந்த சபாநாயகர் இசைக்கருவி வாசிக்கிறதும் வாசிக்கிறாரு, அதே நேரத்தில் வழி இல்லைன்னு சொல்லிட்டு சாட்டை எடுத்தும் விழுகிறாரு. ரெண்டு வேலையும் செய்யறது இருக்குல்ல, அது ஒரு பெரிய என்ன கிரிட்டிக்கலான பொசிஷன்ல ஒரு வேலை செய்வாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு வேலையை சபாநாயகர் செய்கிறார். ஆக மக்களே, இன்றைய அவையில சவால் விட்டுருக்காரு. நான் சவால் தான் விடுறேன், உங்களுக்கு தைரியம் இருந்தா டேபிள்ல இருக்கிற ஃபைலை திறங்க அப்படின்னு உதயநிதி சொல்லியிருக்காரு. இப்ப 3 ஃபைலை திறப்பாரா முதலமைச்சர் மரியாதைக்குரிய மாண்புமிகு சப்பு விஜய்?
இதான் நாட்டு மக்கள் எதிர்பார்க்கிற ஒரு கேள்வி. அவங்க கிட்ட இருந்து என்ன பதில் வரப்போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா எப்பவுமே ஒரு அரசு அமைகிறது என்று சொன்னால் முந்தைய அரசினுடைய தவறுகளை அவங்க கண்டும் காணாமல் சென்றா அவங்களோட இவங்க ஒத்து போயிட்டாங்கன்னு அர்த்தமாயிடும். அதை கண்டுபிடித்தால் பழிவாங்கிற உணர்ச்சின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டுத்துக்கு இடையில ரொம்ப பேலன்ஸ்டா நியாயமா சரியா அவையை நடத்தணும். அது இல்லாம சட்டமன்றத்தை நடத்துறது மட்டும் இல்ல, அரசையே நடத்தணும். ஸோ இது எல்லாமே பொறுப்பான பதவியில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் கூடுதல் பொறுப்பாக தான் இருக்கும். எதிர்கட்சி பகிரங்கமாக குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள். டேபிள்ல வச்சுக்கிட்டு பம்மாத்து காட்டாதீங்க, அதை திறந்து உண்மையிலேயே அது என்ன தவறு இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதற்கு மேலும் நம்ம மரியாதைக்குரிய மாண்புமிகு சோ சப்பு விஜய் முதலமைச்சர் அவர்கள் டேபிள்ல ஃபைலை க்ளோஸ் பண்ணி மூடி வைப்பது அழகல்ல, அதை திறந்து விடுவது தான் நல்லது. அதனால தயவு செய்து மக்கள் எதிர்பார்க்கிறது போல, எதிர்க்கட்சி தலைவர் சொன்னது போல அந்த ஃபைலை திறந்து எந்த துறையில எவ்வளவு தவறுகள் நடந்திருக்கிறது அல்லது என்ன ஆதாரங்கள் இருக்கிறது என்பதை நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய கடமை நம்முடைய மரியாதைக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் சோ சப்பு விஜய்க்கு இருக்கிறது. அதை அவர் செய்வார் என்று நம்புகிறேன். உங்களை மாதிரி நானும் வெயிட் பண்றேன். அவையில நடக்கிற பல சம்பவங்கள் சுவாரஸ்யத்தை தாண்டி அருவருப்பாகவும் இருக்கிறது. இதையெல்லாம் எப்படி தவிர்க்க போகிறது, இனி வருங்காலங்களில் இந்த அவையில என்னென்னலாம் நடந்ததுன்னு அவை குறிப்பிட இடம்பெற்ற பல சம்பவங்களே கேலிக்கூத்து ஆன விஷயங்களா தான் இருக்குது. பல இடங்கள்ல பேசுகிறவர்கள் அவை குறிப்பிட நீக்கப்பட்ட விஷயங்களெல்லாம் பேசுறாங்கன்னு அவையிலும் பேசியிருக்கிறார்கள். ஆகவே பொது வழியில் வருகிற எல்லாம் பல விஷயங்கள் அவைக்கு நீக்கப்பட்ட விஷயங்கள் நேரலையில் இன்ஸ்டால எக்ஸ் தளத்தில் கட் பண்ணி வீடியோக்கள் வருது. அதை தயவு செய்து யாரும் ஃபார்வர்ட் பண்ணிடாதீங்க. நடவடிக்கை எடுப்பது அரசினுடைய கடமைன்னு எடுக்க ஆரம்பிச்சா தேவையில்லாத சட்ட சிக்கல்கள்லாம் உருவாகும் என்பதையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் இருக்குது பேசுவதற்கு. மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.